சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸை உடனே பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். வாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு டோர் மேட்ஸு, அப்புறம் நம்ம டஸ்ட்டு, இதெல்லாம் ஜன்னல் இந்த மாதிரி துடைக்கிற வைப்ஸு, இதை நம்ம வாஷிங் மிஷினில் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டாக இல்லை, ஓரளவு வார்ம் வாட்டர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேட்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்றது. ஆனால் நான் இதை உங்களுக்கு வாஷிங் மிஷினில் நான் வாஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் போடுறேன். இது கூட நான் ஏற்கனவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடாவும் வினிகரும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் டெட்டால் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகருமே போட்டிருக்கிறனால நமக்கு அந்த நேச்சுரல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மெஷினில் எப்போவுமே கம்மியான ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நிறைய வாட்டர் வச்சோம் அப்படின்னா அது நல்லா வாஷ் பண்ணாது. அதனால் நான் கம்மியான வாட்டர் லெவல் தான் வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம போடுற டிட்டர்ஜெண்ட்டும் நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் குவிக்குன்னு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஷோக் பண்ணிவிட்டு குவிக்கில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். நல்லாவும் வாஷ் பண்ணோம். கம்மியான ட்ரெஸ்ஸுன்றனால நான் குவிக்கில் வச்சுருக்கேன். வாங்க, நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் பக்கெட்டில் ஊற வைக்கிறதா இருந்தாலும் நல்லா கொதிக்கிற தண்ணி, நான் மெஷினில் என்னதில் ஹாட் வாட்டர் அலௌடு இல்லை, அதனால் நான் ஓரளவு வார்மான வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும். வாங்க, நான் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா காலையில் நான் வாஷ் பண்ண அந்த மேட்டுங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும் காலையில் எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடு துடைக்கிறப்போ யூஸ் பண்ணுறது, எதாவது ஸ்பில் ஆகிடுச்சு சிந்திருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறது. இது அந்த ஸ்க்ராட்ச் பேடு, நம்ம ஜன்னல் இதெல்லாம் நான் துடைக்கிறதுக்கு வச்சுருக்கிறது. இது ஹோப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.